சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுந்து காக்க வருவான் கங்கை கொண்டு சூலங்கேந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 நீர்க்குமிழி வாழ்வை நம்பி நிச்சயம் என்றே எண்ணி பாக்களவாம் அன்னம் பசித்தோர்க்கும் அழியாமல் போர்க்குள் யமதூதன் பிடித்திழுக்கும் அப்போது ஆர்ப்படுவார் என்றே அறிந்தில்லையே நெஞ்சமே. பட்டினத்தார். பூமி காத்தாம்பட்டியோட வரலாறு தெரியாம காரியத்துல இறங்குறத மண் குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமம். நான் சொல்றத உன்னால ஏத்துக்க முடியலையா? விஜய்க்கா உன் மேல ஆசையும் பிரியமும் வரணும்னு நினைக்கிற. உத்தரவு கேட்கறதுல ஜெயிச்சனா மற்ற விஷயங்களையும் ஜெயிக்கணும்னா எனக்கு அந்த ஊரை பத்தின விஷயங்கள் முழுசா தெரிஞ்சாகணும். அங்க சில கல்வெட்டுகள் இருக்கு, அத நீங்களும் படிச்சீங்க. மத்தபடி அந்த ஊரை பத்தி தெரிஞ்சுக்க நீங்க என்ன செய்வீங்க? எதையும் தெரிஞ்சு சொல்ல யக்ஷினி தேவி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? யக்ஷினி திரிகால தேவதை, முப்பரிமாணம் கொண்டவள், எதையும் தெரிஞ்சு சொல்லக்கூடியவள். நான் இப்போதே அவளிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்றேன். ஆசானே, யட்சினி யட்சினின்னு சொல்றீங்க, அந்த யட்சினி யாரு? எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொல்லுங்க ஆசானே. ஒவ்வொன்னையும் தெரிஞ்சுக்க அதுக்கான கால அவகாசம் இருக்கு. இருந்தாலும் சொல்றேன். தேவர்கள், கந்தர்வர்கள், அசுரர்கள், அவர்களை போலத்தான் யக்ஷினியும். இவங்கள சாதாரண மனுஷங்களால பார்க்க முடியாது. இவங்க சூட்சும தேகிகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத உடம்பு படைத்தவர்கள். நம்ம வாழ்ற இந்த உலகத்துக்குள்ளேயே நம்ம கண்ணுக்கு புலப்படாத இன்னொரு உலகம் இருக்கு. அந்த மாய உலகில் வாழ்றவங்களே யக்ஷினிகள். மாய உலகமா? என்ன ஆசானே சொல்றீங்க? ஆமா, மாய உலகம்தான். உன்ன மாதிரி சாதாரண மனுஷங்களுக்கு புலப்படாத மாய உலகம். போங்க ஆசானே, எனக்கு தெரியலங்கிறதுக்காக என்னென்னமோ சொல்றீங்க. அதெல்லாம் என்னால நம்ப முடியாத ஆசானே. ஓ, பெரிய நாத்திகன் ஆயிட்டியாக்கும்.
நீ நம்பலங்கிறதுக்காக உனக்கு தெரியாத, புரியாத, நோக்க முடியாத உலகம் இல்லைன்னு ஆயிடாது. விளக்கம் போதுமா? நீ இங்கேயே இரு. ஒன்னும் புரியலையே. எல்லாத்துக்கும் கூட வச்சுட்டு இதுக்கு மட்டும் கலட்டி விட்டுறாரு. நாம என்னைக்குதான் அந்த யட்சினிய பாக்குறது? காலம் வரும், காத்திரு. இவர் பக்கத்துல இருந்துகிட்டு மனசுக்குள்ள கூட பேசிக்க முடியல. ஷபா. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. தேவி, யக்ஷதேவி, நீ என் முன்னில் பிரசன்னமாகணும். என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. என் முன்னில் பிரசன்னமாகணும் தேவி. தேவி, என் முன்னில் பிரசன்னமாகணும். கேசவா, கேள். தேவி நமஸ்காரம். இன்னைக்கு பூமிகாத்தன் பட்டியோட வரலாறு அறியணும் தேவி. பூமிகாத்தான் பட்டி 1100 வருஷங்களுக்கு முன்னாடி சேர நாட்டுக்கு உட்பட்ட ஒரு பகுதியா இருந்தது. ஒரு முறை அங்கு பெருமளவில் பஞ்சம் வந்தது. அது 12 வருஷங்கள் நீடித்தது. உயிரினங்கள் அனைத்தும் மடிந்து வீழ்ந்தன. சித்தவனம் கருகி காய்ந்தது. சித்தர்களும் ரிஷிகளும் கலங்கினர். அங்கிருந்த தடாகத்தில் ஒருவர் மட்டுமே பருக நீர் இருந்தது. சித்தர்கள் கூடி மழை வேண்டி யாகம் செய்வோம் என முடிவு செய்தனர். அந்த யாகத்தில் அகத்திய மகரிஷியும் கலந்து கொள்ள தானாக முன்வந்தார். யாகம் வளர்ந்தது. யாகத்திலிருந்து நவலிங்கங்கள் வெளிவந்தன. அந்த 9 லிங்கங்களில் ஒன்றுதான் ரசமணி லிங்கம். பாதரசத்தோடு விசேஷமான சஞ்சீவி மூலிகைகள் கலந்த ஆதி ரசத்தை அக்னியில் விட வந்த லிங்கம் தான் ரசமணி லிங்கம். சித்தர்கள் கூடி சித்தவனம் அருகில் பூமிகாத்தான் பட்டி என்ற கிராமத்தையும் அங்கு ஒரு கோவிலையும் நிர்மாணம் செய்து அந்த கோவிலில் ரசமணி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பௌர்ணமி தவறாமல் பிரம்ம முகூர்த்த வேளையில் மழை வேண்டி பூஜை செய்ய தொடங்கினர். மற்ற 8 லிங்கங்களை சித்தர்கள் சித்தவனத்தில் 8 திசைகளில் அமிர்த தடாகத்தில் வைத்து அதே வேளையில் தண்ணீர் ஊற்றி பூஜை செய்தனர். அன்று தொடங்கின ஒரு விஷயம் இந்த பூஜை தொடர்ந்து நடக்க சித்தர்கள் பரம்பரை உருவாகி அந்த சித்தர்கள் முக்திக்கு பிறகு மற்ற சித்தர்கள் வந்து இன்றும் அந்த பூஜை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு அந்த பூஜை நின்னுட்டா மழை பொய்க்கும், இவ்வுலகம் அழியும். சாதாரண மனிதர்கள் சக்தி வாய்ந்த அந்த பூஜையை நேரில் கண்டால் அவர்கள் சித்தம் கலங்கிவிடும். எந்த ஒரு மனிதனுக்கும் தன் ஜாதகத்தில் கேந்திராதிபத்தியம் வலுவா இருக்கும். அவனால தான் அந்த பூஜையை நேரில் பார்க்க முடியும். அந்த பூஜையை பார்க்க முடிகின்ற வலு உடலுக்கும் புத்திக்கும் இந்த ஜாதகக்காரர்களுக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு கொண்டவர்கள் பலவான் காத்த வீரியார்ஜுனனும் விக்ரமாதித்யனும் தான். அப்படி அந்த பூஜையை தரிசனம் செய்யக்கூடியவன் எவனோ அவன் காத்த வீரியார்ஜுனன் விக்ரமாதித்யன் வரிசையில் வைத்து பூஜைக்கப்படுவான். அவங்கள போல ஜாதக அமைப்பு எனக்கு இருக்கா? அப்படி இல்லைன்னா அந்த பூஜையை பார்க்க என்னால முடியாதா? முடியலன்னா പരിഹാരം എന്തെങ്കിലും ഉണ്ടാ? ഞാൻ എന്തു ചെയ്യും? ദേവി പറയൂ. ദേവി யக்ஷி தேவி പറയൂ. என்னோட பிரமாண காலம் முடிந்தது. முறையான பூஜை செய்து அழைத்து கேள், சொல்கிறேன். மீண்டும் யக்ஷி தேவியை அழைப்பேன். பரிகாரம் கேட்டு
என் மாந்திரீக சக்தியால் அதை நிறைவேற்றி கார்த்த வீரியார்ஜுன் விக்ரமாதித்தன் வரிசையில ஞானும் ஒருவனாக. கண்மணி, 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 கண்மணி. வாங்கப்பா. விஜய் எங்க? அது வர வழியில ராஜதுரையை பார்த்தோமா, ராஜதுரை வீட்டுக்கு போயிட்டு வரேன்ட்டு அப்படியே பைக்ல ஏறி போயிட்டாரு. என்னம்மா யோசிக்கிற? விஜய் எதுக்காக ராஜதுரை வீட்டுக்கு போயிருக்கானு தானே? பிரசிடென்ட் ஐயாவை பார்த்து இடம் வாங்குற சம்பந்தமா டிஸ்கஸ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, நீ நினைக்கிற மாதிரி ரஞ்சனியை பார்க்கவும் தான். விஜய் போற வேகத்தை பார்த்தா எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அதனாலதான் சொல்றேன், விஜயை நீ உன் வழிக்கு கொண்டு வரணும். இப்போ எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்னப்பா, நீங்க சொல்றத கேட்டா எனக்கு சிரிப்பு தான் வருது. உண்மையான நேசங்கிறது என்ன? நான் யார விரும்புறேனோ அவரோட உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கறது தான்ப்பா. அப்போ விஜய் அந்த பொண்ணு மேல ஆசைப்படுறதுன்னு ஏத்துக்குவியா? விஜய்க்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்குன்னா நான் அதை ஏத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும். ஓ, பைத்தியக்காரத்தனமா பேசாதம்மா. உண்மையான காதல்னா என்ன தெரியுமா? எதுக்காகவும் யாருக்காகவும் காதலான விட்டு கொடுக்காததுதான். நானும் விஜயவோ அவர் மேல வச்சிருக்கிற காதலியோ விட்டு கொடுக்க தயாரா இல்லப்பா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி நான் அவரை வளைச்சு போட்டுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க போறதில்ல. நான் நானாதான் இருப்பேன். ஆனா எத்தனை காலம் ஆனாலும் சரி, விஜய்க்காக நான் காத்துட்டு இருப்பேன்ப்பா. பாத்துமா, நீ மட்டுமே காத்துட்டு இருக்கிற மாதிரி ஆயிட போகுது. ஏன் சொல்றேன்னா, கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரின்னு ரெண்டும் கட்டானா இருந்தா காதல்ல ஜெயிக்கவே முடியாது. என் காதல்ல நான் ரெண்டும் கெட்டானாலாம் இல்லப்பா. அதுல நான் உறுதியோட தான் இருக்கேன். அந்த உறுதி அவரை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும்னு நம்புறேன். என்ன நினைச்சு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம்ப்பா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். சரிப்பா, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். ம். என்ன பண்றது ஆத்தா? நடக்கிறதெல்லாம் நம்ம கையிலயா இருக்கு. எல்லாம் ஈசன் செய்யலாத்தா. பிரசிடென்ட் ஐயா, பண்ண முடியும். சார் 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 வாங்க வாங்க வாங்க. வாங்கய்யா, வணக்கம்மா. வணக்கம் சார். ஆமா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். ரஞ்சனி, ஐயாவுக்கு மோர் கொடு. சரிங்கப்பா. சொல்லுங்க சார். இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. அப்ப ஏதோ முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். அப்படி இல்லைங்கய்யா, நான் இந்த ஊருக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது. கோயில் வீட்டுல தங்கி இருக்கேன். ஆனா இது வரைக்கும் அந்த வீட்டுக்கு நான் வாடகை எதுவும் கொடுக்கல. அட என்ன சார், எங்க ஊருக்கு வந்த விருந்தாளி நீங்க வாடகை பத்தி எல்லாம் பேசுறீங்களே? அப்படி இல்லைங்க ஐயா, நான் இந்த ஊரை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தாலும் அது என்னோட சொந்த வேலை தானே. விருந்தாளினா ஏதோ 2-3 நாள் தங்கலாம். ஆனா இவ்வளவு நாள் தங்கிட்டு. சார், நீங்க உங்க சொந்த வேலையா வந்திருந்தாலும் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறீங்க. அப்படி பார்த்தா நாங்க தான் உங்களுக்கு சன்மானம் கொடுக்கணும். நான் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் மலை போல நிறைய இருக்கு. நமக்கெல்லாம் வழிகாட்டி ஈஸ்வரனும் சித்தர்களும் தான். என்னோட விருப்பத்துக்காகவாவது நீங்க மறுக்காம இந்த பணத்தை வாங்கிக்கணும். ஐயா, கோவில் வீட்டுக்கு வாடகை பணம் தரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதை மகன் கொடுத்துட்டு போறா. அதுக்கு இல்லம்மா அம்மா, இப்ப நான் அரசாங்க உத்தியோகத்திலிருந்து ரிட்டையர்ட் ஆகி எனக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கு. அதனால எனக்கான செலவுகளை நானே பண்ணிக்கணும்னு பிரியப்படுறேன். சார், மறுக்காம இந்த பணத்தை புடிங்க. இந்தாங்க, புடிங்க. நீங்க நன்றிங்க ஐயா. விஜய் எப்ப வராரு? இந்நேரம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கம்பெனிக்கு இடம் வாங்கணும்னு ஆரம்பிப்பாங்க. சீக்கிரமா அடுத்த கட்ட சோதனை ஆரம்பிச்சிடும். கவலைப்படாதீங்க ஐயா, எல்லாம் அவன் பாத்துக்குவான். அப்ப நான் புறப்படுறேன். வரமா? சரி அம்மா வரேன். வாங்க. ஏன்பா, விக்ரமன் சார் வீட்டுக்கு வாடகை எல்லாம் கொடுக்கறத பார்த்தா
இன்னும் நம்ம ஊர்ல ஏதேதோ நடக்க போகுதுன்னு அவர் எதிர்பார்க்கற மாதிரி தெரியுது. ஏமா சாமி உத்தரவு கிடைச்சிருச்சு. இனி விஜய் சும்மா இருப்பாரா? இந்த நேரத்துல அவர் தொடர்ந்து நம்ம ஊர்ல இருக்கிறதாமா நல்லது. வாங்க சார், வாங்க. வணக்கம். வாங்க தம்பி. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. அப்படியா? கல்வெட் பாட்டுல சொன்ன மாதிரி என்னாலதான் என்னென்ன சோதனை வரப்போகுதுன்னு அதை பத்தி பேசிட்டு இருந்தீங்களா? ஐயோ தம்பி, இந்நேரம் ஊர்ல இருந்து வந்திருப்பீங்கன்னு பேசிட்டு இருந்தோம், அவ்வளவுதான். ஹாய் பாடி, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கப்பா, ஊரு நிலவரத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். ஓ பாடி, நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு நல்லா புரியுது. நான் இந்த ஊருக்கு நல்லது செய்தான் சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்க போறேன். சாதாரண வில்லேஜா இருக்கிற இந்த ஊரு ஃபேக்டரி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பெரிய டவுனா மாறப்போகுதுன்னு தெரியுமா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் இங்க வரப்போகுது. நீ ஏதோ சொல்றப்பா, அமைதியா சுத்தபத்தமா இருக்கிற ஊரை ஆட்டம் பாட்டம்னு மாத்த போறீங்க. அந்த ஈசனுடைய முடிவு அதுவா இருந்தா நாங்க என்ன பண்ண முடியும்? சோ பாட்டிக்கு நாங்க வந்தது பிடிக்கல. ஆனா என்ன பண்றது பாட்டி, உங்க காலம் முடிஞ்சு போச்சு. வர ஜெனரேஷன் தகுந்த மாதிரி எல்லாரும் மாறிதானே ஆகணும். தாத்தா பாட்டிங்கெல்லாம் வெத்தல் பாக்கு இடிச்சு வாயில போட்டு அந்த காலத்தை ஆசை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். தம்பி வாங்க, வந்து உட்காருங்க. அம்மா ரஞ்சினி, தம்பிக்கு காப்பி கொண்டு வாமா. தம்பி, அப்பா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சாமி உத்தரவு கிடைச்சதுல அப்பாக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஃபேக்ட் இங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு இமிடியேட்டா ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிருக்காங்க. எங்களுக்கு வேண்டிய பண்டிதரை பார்த்து பேசிட்டோம். இந்த ஊரோட தென்கிழக்கு மூலையில கம்பெனிக்கு இடம் பார்க்க சொல்லிருக்காங்க. 2 நாள்ல என்ஜினியர்ஸும் சர்வேயர்ஸும் வந்துருவாங்க. அதான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். as a president, ஊர் ஆளுங்க நமக்கு ஒத்துழைப்பு தரணும்னு நீங்க ஒரு வார்த்தை எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதுக்கு என்ன தம்பி, சாமியா அனுமதி கொடுத்ததுனால ஜனங்களும் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்க முன்ன இடத்த பாருங்க, அதுல ஏதாவது பிரச்சனைனா நானே வந்து தலையிடுறேன். சரி, கவலைப்படாதீங்க. வேற வேலை இல்ல. வெள்ளையா, நான் சார், காஃபி சாப்பிட்டுருங்க, வந்துடுறேன். யா ஷியோர். ஹலோ, ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வரேன். ஹலோ, சொல்லுங்க. அப்புறம் பாட்டி, எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு. போய் வேலையை பாரு. ரஞ்சினி, ரஜினி, ஏன் இப்பெல்லாம் நீ எனக்காக டிஃபன் கொண்டு வரதில்ல? இன்ஃபேக்ட் நான் உன்கிட்ட நிறைய பேசணும். தம்பி, தொகுதி எம்எல்ஏ பேசினாரு. நம்ம ஊர்ல சக்கரை தொழிற்சாலை வரப்போதாமேன்னு கேட்டாரு. அதுக்குள்ள விஷயம் பரவ ஆரம்பிச்சிருச்சு. தம்பி, நம்ம இட விஷயமா தானே பேசணும். ஐயா, நான் முதல்ல இடத்த பாத்துறேன், அதுக்கப்புறம் உங்களை கூட்டிட்டு போய் காட்டுறேன். நல்லது தம்பி, ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, களைப்பா இருப்பீங்க, ஓய்விடுங்க. சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வர சொல்றேன். ஐயா, அதுக்கு எந்த அவசியம் இல்ல.
என் மாமா பொண்ணு கண்மணியும் என் கூட வந்திருக்கா. அப்படியா தம்பி? இனி சமையல் எல்லாம் அவ பாத்துப்பா, உங்களுக்கு சிரமம் வேண்டாம். நல்லது தம்பி. சார் போலாம் சார். ஷூர். போயிட்டு வரேன் ஐயா. வாங்க. பாய் பாட்டி. போலாமா சார்? போலாம். போயிட்டு வரேன் ஐயா. சரி தம்பி.